பத்ரு போர் சத்தியத்திற்கும் அநீதிக்குமான மகா யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களில் பத்ரு போர் என்பது ஒரு சாதாரண இராணுவ மோதல் அல்ல. அது அநீதி, அகங்காரம் மற்றும் இறை நிராகரிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக சத்தியம் நிலைநாட்டப்பட்ட ஒரு மகத்தான திருப்புமுனை. இந்த போரின் பின்னணியில் அண்ணல் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களும் முஸ்லிம்கள் அனுபவித்த கொடுமைகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக அபூ ஜஹல் என்பவன் இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இழைத்த அநீதிகள் கொடூரமானவை. பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது அவர் மீது ஒட்டகத்தின் குடலை சுமத்தி அவமானப்படுத்தியவன் இந்த அபூ ஜஹல். இது அவனது அகங்காரத்தின் உச்சக்கட்டமாகவும் முஸ்லிம்கள் மீதான அவனது அடக்குமுறையின் தொடக்கமாகவும் அமைந்தது. வீர இளைஞர்களின் சபதமும் வெற்றியும். பத்ரு போர்க்களத்தில் 2 இளம் சிங்கங்கள் நிகழ்த்திய சாதனை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. முஆத் இப்னு அம்ர் மற்றும் முஅவ்வித் இப்னு அஃப்ரா ஆகிய இந்த 2 இளம் வீரர்களுக்கும் அபூ ஜஹல் மீது தனிப்பட்ட பகை எதுவும் இருக்கவில்லை. இருப்பினும் அவன் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்த அவமானங்களை அறிந்தபோது அவர்களின் ரத்தம் கொதித்தது. உறுதியான தீர்மானம். அவனை, அபூ ஜஹலை நாம் போர்க்களத்தில் காணும் வரை ஓய மாட்டோம் என்ற ஒற்றை தீர்மானத்துடன் அவர்கள் களமிறங்கினர். அநீதியின் வீழ்ச்சி. போரின் இறுதியில் இந்த இளைஞர்களின் வீரத்தினால் அபூ ஜஹலின் நிலை குலைந்தான். இறுதியில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவனது தலையை துண்டித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாராட்டு. இந்த இளைஞர்களின் வாள்களை பார்த்த நபிகளார், நீங்கள் இருவருமே அவனை கொன்றுள்ளீர்கள் என்று மனதார பாராட்டினார்கள். ஒரு தாயின் தியாகமும் வளர்ப்பும். இந்த வீர இளைஞர்களின் வெற்றிக்கு பின்னால் அவர்களின் தாய் அஃப்ரா அவர்களின் உயரிய வளர்ப்பு இருந்தது. தனது 7 மகன்களையும் முழுமையான இறை நம்பிக்கையோடு போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த அந்த தாயின் தியாகம் அளப்பரியது. இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தியாகியான சுமையா அவர்களை அபூ ஜஹல் கொடூரமாக கொலை செய்ததற்கு இந்த இளைஞர்களின் செயல் ஒரு நீதியான பதிலாக அமைந்தது. போரின் முடிவு சொல்லும் பாடம். பத்ரு போரின் முடிவு உலகுக்கு ஒரு தெளிவான செய்தியை உரக்கச் சொன்னது. சத்தியம் எப்போதும் வெல்லும். அநீதி மற்றும் அகங்காரம் எத்தனை வலுவாக இருந்தாலும் அது வீழ்ந்தே தீரும். போர்க்கள அனுபவமே இல்லாத இளம் வீரர்களின் கைகளால் ஒரு மாபெரும் அகங்காரி வீழ்த்தப்பட்டது. அவர்களின் ஈமான், நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது என்பதற்கு சான்றாகும். எழுதியவர் S.A.K. முசபிஹு. இந்த தொகுப்பு பத்ரு போரின் தியாகத்தையும் வீரத்தையும் சிறப்பாக பிரதிபலிக்கிறது.